ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ ஒரு மிகப்பெரிய ஹாட் டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நம்ம புதிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் இப்போ சுத்தமா டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. தமிழ்நாடு அரசோட நிதி நிலைமை பத்தின ஒரு வெள்ளை அறிக்கையை தயார் பண்றதுக்காக சென்னை தலைமை செயலகத்துல உயர் அதிகாரிகளுடன் பயங்கர தீவிரமான ஆலோசனையில இறங்கியிருக்காரு. தலைமை செயலகத்துல மூடிய கதவுகளுக்கு பின்னாடி என்ன நடக்குது? இந்த வெள்ளை அறிக்கையால நமக்கு என்ன வரப்போகுது? வாங்க முழுசா பாப்போம். சரி, ஏன் இந்த திடீர் வெள்ளை அறிக்கை? முதல்வர் விஜய் ஒரு வெடிய தூக்கி போட்டிருக்காருன்னே சொல்லலாம். முந்தைய திமுக அரசு தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் கடனாளியாக்கி கஜானாவை முழுசா காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு ஓப்பனா குற்றம் சாட்டியிருக்காரு. அதனால மாநிலத்தோட உண்மையான நிதி நிலைமை என்ன, எவ்வளவு கடன் இருக்குன்றத மக்களுக்கு 100% வெளிப்படையா காட்டுறதுதான் நம்ம தவைக்க அரசோட முதல் வேலை அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல இருந்து வந்த முக்கியமான அப்டேட்ஸ் இதோ. தலைமை செயலாளர் சாய்குமார் மற்றும் நிதித்துறை டாப் அதிகாரிகளுடன் உட்கார்ந்து கணக்கு வழக்குகளை முதல்வர் விஜய் அலசி ஆராய்ஞ்சிருக்காரு. 5 வருஷ ஸ்கேன், முக்கியமா 2021 இருந்து 2026 வரைக்கும் தமிழ்நாட்டோட வருமானம் எங்கே போச்சு, செலவு என்ன ஆச்சுன்னு ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கெடுக்கிறாங்க. தவைக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்சி மக்களுக்கு நேர்மையாவும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமலும் இருக்கும்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. தவைக தேர்தல்ல சொன்ன மகளிருக்கான 2500 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை, 6 இலவச எல்பிஜி சிலிண்டர் போன்ற பெரிய திட்டங்களை கஜானா காலியா இருக்கிற இந்த நேரத்துல எப்படி செயல்படுத்த போறாங்கன்றதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த நிதி நெருக்கடி ரொம்ப பெருசா இருக்கிறதால நிலைமைய சரி செய்ய பொதுமக்கள் கிட்ட கொஞ்சம் டைம் வேணும்னு முதல்வர் விஜய் கேட்டிருக்காரு. தலைமை செயலக வட்டாரத்துல விசாரிச்ச வரைக்கும் வெள்ளை அறிக்கை டிராஃப்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சான். இது சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. இது வந்தா தமிழ்நாட்டு அரசியல்ல கண்டிப்பா பெரிய புயல் கிளம்பும்னு எதிர்பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 10 லட்சம் கோடி கடன் சுமையிலிருந்தும் தமிழ்நாட்டை மீட்டு சொன்ன வாக்குறுதிகளையும் சிஎம் விஜய் நிறைவேற்றுவாரா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். பை.